வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் சாப் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் சாப் செய்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 பிரஷ் பாட் தான் எடுத்திருக்கேன். இந்த 2 பிரஷ் பாட் வச்சு நம்ம 6 பேர்த்துக்கு சிக்கன் சாப் ரெடி பண்ணிடலாம். முதல்ல நம்ம சிக்கனை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். எப்படி ஸ்லைஸ் பண்ணுறான் அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிஸாக உங்களால் வெட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெட்டிக்கோங்க. சிக்கன் வெட்டும் போது நீங்கள் திங்க் பண்ண வேணாம், என்ன இவ்வளோ மெல்லிஸாக இருக்குது, இது வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ண வேணாம். நீங்கள் பொரிச்சோன்னே ரொம்ப அழகாகவே உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம அதில் கோட்டிங் கொடுப்போம். ஸோ அதனால் பொரிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிக்கனை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கனில் உள்ள கொழுப்பெலாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கொழுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தோல் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த சிக்கனுக்கு நம்மளுக்கு தோல் வேணும். சிக்கனை இதே மாதிரியே தீனாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டும் போது நம்ம சிக்கனை தின்னாக வெட்டாமல் மொத்தமாக வெட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிக்கன் வெளியே வந்துடும், உள்ளே வேகாது. அதனால தான் சிக்கனை இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கனாக்கா சிக்கன் தீனாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லா சிக்கனுமே வெட்டி எடுத்துக்கிட்டேன். எப்படி வெட்டி எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கனுமே வெட்டி அப்படியே தீனாக தான் இருக்குது பாருங்கள், அதோடய லேயர் பார்க்குறதுக்கே. இப்போ இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் 1/2 டீஸ்பூன் பிளாக் பேப்பர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் பிளாக் பேப்பர் சாஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கனை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போது தான் அந்த ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இறங்கும். நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு 1 hour ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் ஒரு 1 hour கணக்காக மேரினேட் பண்ணி உள்ளே வச்சுருந்தேன். அடுத்ததாக இப்போது நம்ம சிக்கன் கோட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு முட்டை எடுத்து அதை உடச்சி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 3மே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 சிக்கன் பொரிக்கிறதுக்கு தான் கணக்கான மெஷர்மெண்ட். இன்னொரு தடவை சிக்கன் பொரிக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு தடவை இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கணும். 6 சிக்கன் இந்த ஒரு இதில் பொரித்து எடுக்க முடியாது. இப்போ நம்ம சிக்கனை எப்படி இதில் கோட்டிங் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத காட்டுறேன். முதல்ல சிக்கனை நம்ம எக்கில் தான் நல்லா தொட்டு எடுக்கணும். நல்லா டீப்பாக தொட்டுக்கோங்க. அடுத்ததாக கோதுமை மாவில் இதை நம்ம தொட்டு எடுத்துக்கலாம். நல்லா கோதுமை மாவு தொட்டுங்க. எல்லா பக்கமும் சமமாக படுற அளவுக்கு நம்ம தொட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை இப்போ நம்ம முட்டையில் தொட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம இதை போயிட்டு முட்டையில் தொட்டு எடுக்கணும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தொட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இதை பிரெட் கிரம்ஸில் தொட்டு எடுத்துக்கலாம். இந்த கோட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கொடுத்தாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப மொத்தமாக தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை கொடுங்க போதும். இப்போ நல்லா கோட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இந்த கோட்டிங் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12 நிமிஷம் பிடிச்சது. ஒரு சிக்கன் வேகிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சிக்கனை திருப்பி விட்டுக்கிட்டே ஃப்ரை பண்ணி எடுங்க. இல்லைனா ஒரு பகுட்டு வந்துடும், ஒரு பகுட்டு வேகாது.
ஸோ பார்த்து சிக்கனை பொரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே பொரிச்சதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து எவ்வளோ நேரம் வேகுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுற டைமிங்கே வந்து நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணி ரொம்ப குறைவாக தான் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த சிக்கன் வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எனக்கு பிடிச்சது. ரொம்ப நேரம் திருப்பி நான் அந்த சிக்கனை வேக வச்சு எடுத்தேன். நீங்கள் வேக வைக்கும் போது பார்த்து கணக்காக வேக வச்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து வெந்துருச்சு பாருங்கள். அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை எடுத்துக்கலாம். நல்லா எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டிக்கணும். ஏன்னா ப்ரெட் கிரம்ஸ் போட்டிருக்கோம். ப்ரெட் கிரம்ஸ் வந்து எண்ணெய் ஈஸிலி வந்து உறிஞ்சிரும். ஸோ அதை நல்லா வடிகட்டிக்கலாம் எண்ணெய் வந்துட்டு. இதே மாதிரி நல்லா சிக்கனை பொரித்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக சேலட் செய்கிறது எப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு கியூக்கம்பர் எடுத்திருக்கேன். ஒரு கியூக்கம்பர் எடுத்து அதோடய தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதை கழுவிட்டு நல்லா வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கியூக்கம்பர் பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சாப் வந்து கேபேஜ்லேயும் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது இந்த கியூக்கம்பரை நல்லா கடிக்கிற அந்த சைஸ் இருக்கும் இல்லையா, சின்ன சைஸு. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல நல்லா வெட்டி எடுத்துக்குவோம். இதை பாருங்கள் நான் எப்படி வெட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. வெட்டி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை கழுவிட்டு நம்ம அதில் கொஞ்சமாக உப்பும், நான் வந்து ஃப்ரூட் சாலட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் வந்து ஃப்ரூட் சாலட் வந்து சாப்பிட மாட்டீங்க, மயோனீஸ் வந்து சாப்பிட மாட்டீங்க. ஸோ அப்படி உள்ளவங்க வந்து நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து சிக்கன் சாப்போட மெயினான டிஷ்ஷுங்க. ஸோ இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கலைனாக்கா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் கடையில் வாங்கலை, நான் சொந்தமாகவே வீட்டில் செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். இதோட ரெசிபிஸ் வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க்கு வந்து நான் கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோடய சொந்தமாக நான் வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இப்போது இது பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு சாஸ் எப்படி செய்கிறேன் அப்படின்றத கொஞ்சமாக காட்டுறேன். நான் ரொம்ப காட்டல, ஏன்னா அதோட வீடியோஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக பிளாக் பெப்பர் சாஸ் தான். இங்கே பாருங்கள், சாஸ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்து இந்த சாஸ் எப்படி செய்யலான்னு பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. வீட்டில் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போது எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். வந்து நம்ம சிக்கனை ஒரு சைட் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுப்போம். அடுத்ததாக இந்த சாலட் வச்சுக்குவோம். எனக்கு வந்து இந்த சாலட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன். இப்போது சாஸ் வந்து நம்ம மேலே ஊற்றிக்கலாம். இந்த சாஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். சாஸ் வந்து நல்லா அதிகமாக ஊற்றிட்டு இப்போது இதை நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் சிக்கன் சாப் ரெசிபீஸ். உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாகவே சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் நாளைக்கு உங்களை ஒரு சூப்பரான சமையல் குறிப்பில் வந்து சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பை பை அண்ட் டேக் கேர்.